ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்பில் இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா, மன்னிப்பும் கருணையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு வேட்டையாடுவதில் அதிக இன்பம். அவர் தமது ஆயுதங்களுடன் காட்டில் கொடிய மிருகங்களை வேட்டையாடிவிட்டு நகருக்கு எல்லையில் உள்ள கோயில் மரத்தின் நிழலில் சிறிது நேரம் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று எங்கிருந்தோ ஒரு கல் மன்னரை காயப்படுத்தி அவர் தூக்கத்தை கழித்தது. சுற்றியிருந்த காவலர்கள் நாலா பக்கமும் சென்று ஒரு நடுத்தர வயது பெண்ணை பிடித்து அழைத்து மன்னர் முன்னிறுத்தினார்கள். மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, "ஏனம்மா என் மீது கல்லை எறிந்தாய்? அது என் தூக்கத்தை கலைத்ததுடன் என்னையும் காயப்படுத்தி விட்டது" என்றார். அதற்கு அந்த பெண் அரசரை பார்த்து, "மன்னர் பெருமானே, நான் காட்டில் விறகு வெட்டியும் அவைகளை பொறுக்கியும் நகரத்தில் உள்ள கடைகளில் இந்த விறகுகளை கொடுத்து அதில் வரும் சொற்ப வருமானத்தை வைத்து என் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். இதில் கிடைக்கும் வருமானத்தில் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கவும் உணவு அளிக்கவும் இதர செலவுகளையும் நான் சமாளித்து கொண்டு வருகிறேன். எனவே அவர்கள் வீட்டில் பசியோடு காத்து கொண்டிருப்பார்கள். வரும் வழியில் மரத்தில் பழங்களை இருப்பதை பார்த்தேன். என் குழந்தைகள் நினைவுக்கு வந்தது. பிள்ளைகளின் பசியை போக்குவது பெற்றவரின் கடமை அல்லவா? அந்த பழங்களை பறிப்பதற்காக ஒரு கல்லை எடுத்து மரத்தில் எறிந்தேன். தாங்கள் மர நிழலில் உறங்கிக் கொண்டிருந்தது தூரத்தில் இருந்து எனக்கு தெரியவில்லை. நான் எறிந்த அந்த கல்லானது உங்கள் மீது பட்டு உங்கள் தூக்கத்தை கலைத்ததுடன் உங்களையும் காயப்படுத்தி விட்டது. இந்த தவறுக்கு நான் தான் காரணம். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டி நின்றாள். மன்னர் அந்த பெண்மணியை பார்த்து, "பெண்ணே, நீ செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாய். அது உன் சிறந்த பண்பு. உன்னை மன்னித்து விட்டேன்" என்று கூறியதோடு அப்பெண்ணுக்கு 2 பசுகளையும் கை செலவுக்கு பணத்தையும் கொடுக்க ஆணையிட்டார். சுற்றியிருந்த காவலர்கள் மன்னரை நோக்கி, "அரசே, தங்களை கல்லால் அடித்தவளை மன்னிப்பதுடன் அவளுக்கு பரிசும் தருகிறீர்கள். இச்செயல் எங்களுக்கு வியப்பளிக்கிறது" என்றனர். காவலர்களை பார்த்து மன்னர், "காவலர்களை, அறிவற்ற மரம் கல்லால் அடைத்தால் பழம் தருகிறது. அவ்வாறு இருக்க அறிவுள்ள நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? மேலும் அவள் வேண்டுமென்று என்னை கல்லால் அடிக்கவில்லை. பழங்களை உதிர்க்கவே கல்லால் அடைத்தாள். அது தவறுதலாக என் மீது பட்டு என்னை காயப்படுத்தியது. அவள் தான் செய்த தவறுக்கு வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டாள். அது மட்டுமல்லாமல் அவள் தன் பிள்ளைகளின் பசியை போக்கவே மரத்தின் மீது கல்லை எறிந்தாள். அது தாயாகிய அவள் கடமையல்லவா? அவள் அவளுடைய பிள்ளைகளுக்காக அவ்வாறு செய்தாள். நான் என் குடிமக்களுக்காக அவளுக்கு பரிசு வழங்கினேன்" என்றார். காவலர்கள் மன்னரின் விளக்கத்தை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைந்தனர். இந்த கதை மூலமாக நம்ம என்ன நீதி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பது சிறந்த குணமாகும். எனவே நாம் தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் கூட உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு பழக வேண்டும். ஆனால் இருக்கும் காலகட்டத்தில் தவறே செய்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்கும் பட்சத்தில் தெரியாத தவறுக்கா மன்னிப்பு கேட்க போகிறார்கள்? இருந்தாலும் தெரியாமல் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்டு பழகுவது நற்குணம் என போற்றப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.